இன்றைக்கி மகிழோட வேக்சினேஷன் டே. 1.5 மந்த் வேக்சின் தான் இன்றைக்கி போட போகிறோம். 3 இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் 1 ஓரல் டோஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சின்ன பேபி எப்படி இவ்வளோ 3 இன்ஜெக்ஷனை தாங்குவாங்கன்னு எனக்கு சுத்தமாக மைண்ட் செட்டே இல்லை. பட் மார்னிங்கே எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு போயிட்டோன்னா அதுக்கப்புறம் பேபி ஹேண்டில் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் அப்படின்றனால மார்னிங் கேப்பை கூல் பண்ணியாச்சு. ஆஃப்டர்நூனுக்குள்ளே ஒர்க் எல்லாமே முடிச்சிட்டோம். ஹஸ்பண்ட் இன்றைக்கி கொஞ்சம் க்ராசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாம் கடன்னு அரேஞ்ச் பண்ணிட்டு மார்னிங்கே கிளாத்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணியிருந்தேன். அதையுமே எடுத்து காய போட்டுட்டேன். ஒரு 10 o'clockலாம் போட்டுட்டு வந்துட்டோம் வேக்சின். சரியான அழுகை. அவங்களால தூங்கவும் முடியலை. தூக்கத்துலேயும் சரியான அழுதுகிட்டே இருந்தாங்க. ஃபீடும் அவ்வளோவா எடுத்துக்கல. கொஞ்சம் பம்ப் பண்ணி தான் ஃபீட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவங்க தூங்குறப்ப மட்டும் இந்த மாதிரி ஐஸ் ஒத்தடம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொடுத்துருந்தேன். ஹஸ்பண்ட்க்கு மட்டும் சாப்பாடு போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு சுத்தமாக சாப்பிட தோணவே இல்லை. அவங்க வீலுன்னு கத்தி அழுகுறாங்க. அவங்களோட சேர்ந்து நானும் அழுதுட்ருக்கேன். ஹஸ்பண்ட்னால எங்கள் 2 பேரையும் சுத்தமாக சமாளிக்கவே முடியலை. நான் இவ்வளோ சென்சிட்டிவ்னு நிஜமாக எனக்கே இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. அவ்வளோ சென்சிட்டிவாக இருந்திருக்கேன். டீ மட்டும் குடிச்சிக்கிட்டேன். நைட்டும் நீ சாப்பிட்லன்னா அவ்வளோதான்ற மாதிரி ஹஸ்பண்ட் போயிட்டு தோசை அப்புறம் தேங்காய் பால் எல்லாமே செஞ்சு கொண்டு கொடுத்தாங்க. மிட்நைட் 11 o'clock போல் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஃபீவர் வரல. பட் நர்ஸ் பேராசிட்டமல் ட்ராப்ஸ் சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க சொன்ன இன்டர்வல்ஸில் மட்டும் கொடுத்துட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட 1.5 day கிட்ட செம்மையான பெயினில் இருந்தாங்க. நெக்ஸ்ட் டே ஈவினிங் மேலே தான் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க.